ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். கார்த்திகை தீபம் சீரியலில் ரொம்பவே பரபரப்பாக அண்ட் நம்மெல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தா அந்த ஒரு திருப்பம் வந்துடுச்சுன்னு சொல்லணும். என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தீபா வந்துட்டு வீட்டுக்கு வந்தோடனே மனசு சரியில்லை கார்த்திக் சார், அத்தைக்கு இப்படி ஆகும், அவங்க கண்ணையும் முழிக்காமல் இருப்பாங்கன்னு நான் நினச்சி கூட பார்த்ததில்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. சரிங்க தீபா, நீங்கள் எதுக்காக இவ்வளோ ஃபீல் பண்ணுறீங்க? நீங்கள் ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க, உரி பண்ணாதீங்க, எல்லாமே நல்லபடியாக நடக்கும் தீபா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காரு. அப்புறம் கொஞ்ச நேரத்தில் தீபா அங்கேருந்து கிளம்பி வேகமாக கோவிலுக்கு போயிடறாங்க. கோவிலுக்கு போயிட்டு விளக்கெல்லாம் ஏற்றிட்டு அவங்க வந்து கோவிலில் நின்றாங்க. எங்கள் அம்மாவை எப்படியாச்சும் என் அத்தையான்னு நினைக்கிறேன், அவங்கள எப்படியாச்சும் உயிர் பிழைக்க வச்சிட, ஏன் உயிரை கூட எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி மனமுருகி பாட்டு பாடுறாங்க நம்ம தீபா. அங்கே இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கார்த்தியை வந்துடுறாரு. கார்த்தி பார்க்குறாரு, தீபா வந்துட்டு பயங்கரமாக அழுது கண்ணீர் விட்டு பாட்டு பாடிக்கிட்டு இருக்காங்க. அந்த தீபா பாட்டு பாடிட்டு இருக்க கொஞ்ச நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்லேருந்து ஃபோன் வருது. சார், மெடிக்கல் மிராக்கல் சார், நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை, நீங்கள் வேண்டின கடவுள் உங்களை கைவிடலை சார், உங்கள் அம்மா கண்ணை முழிச்சிட்டாங்க, நீங்கள் உடனே வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திக் தீபாவை கூட்டிகிட்டு, தீபா நீ வேண்டின சாமி உன்னை கைவிடலாமா, அத்தை எங்கள் அம்மா கண்ணை முழிச்சிட்டாங்க, சீக்கிரம் வா தீபா அப்படின்னு சொல்லிட்டு நேராக கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா தீபா எல்லாருக்கும் கால் பண்ணி சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கும் கார்த்திக் தீபாவும் ஓடுறாங்க. ஸோ ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அபிராமி கண்ணை முழிச்சிட்றாங்க. முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா தீபான்னு சொல்கிறாங்க. ஸோ தீபாவும் கார்த்தியும் போயிட்டு உள்ளே போய் பார்க்குறாங்க. கார்த்தி பயங்கரமாக அழுறாரு. தீபா உங்களுக்காக நிறைய கஷ்டப்பட்டாமா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி சொல்கிறாரு. தெரியும்ப்பா கார்த்தி, நான் உயிர் பிழைச்சி இன்னைக்கு உயிரோடு இருக்கேன்னு அதுக்கு தீபா தான் காரணமாக இருப்பானே, எனக்கு அப்போவே ரொம்ப நல்லாவே தெரியும்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. தீபா எப்படிம்மா இருக்க, நீ ரொம்பவே கஷ்டப்பட்டிருப்பல்ல, எல்லாம் என்னால் தானம்மா, இந்த அத்தைக்காக நீ இவ்வளோ கஷ்டப்பட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அபிராமியும் வந்து பார்த்தீங்கன்னா ஆனந்தமாக பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் மொத்த குடும்பமே வந்து பார்த்தீங்கன்னா போய் பார்க்குறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் ஐஸ்வர்யா வந்து பார்த்தீங்கன்னா அபிராமி கண்ணு முழிச்சிட்டாங்கன்ற விஷயத்த ரியா கிட்ட சொல்கிறாங்க. ரியா வந்துட்டு ஐயோயோ நமக்கு விட்னஸ் கிடச்சிடுச்சு, அபிராமி மட்டும் நம்ம தான் அவங்கள கொலை பண்ணோன்னு சொன்னால் நம்மளை பிடிச்சி ஜெயிலில் போட்டுருவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பயங்கர பதட்டத்தில் இருந்துட்டு இருக்காங்க. ரியா செம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு கார்த்திகை தீபம் சீரியல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.